ஏவி தீமை தடுப்பும் என்ற ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ் தஆலா நபியர்களூடாக நிறைய நல்லறங்களை, நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய அமல்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றான். அதில் உன்னதமான உயர்ந்த அதி முக்கியம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பணி, அல்லாஹ்வுடைய தகவல்களை, அல்லாஹ்வுடைய அந்த தூது செய்தியை மக்கள் மன்றத்தில் போய் சேர்ப்பது. இது நபிமார்கள் செய்த பணி. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? யாரை நாடுகின்றானோ அவரை தேர்ந்தெடுத்து தூது பணியை கொடுத்து தனது செய்திகளை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கின்றான். அந்த பணியை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான், குர்ஆன் ஊடாக, ஹதீஸின் மூலமாக. எனவே படிக்கக்கூடிய நாங்கள் இந்த தாவாவை என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நமது கடமை. இந்த பணியை பொறுத்தவரை இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் செங்கம்பளம் போட்டு, ரெட் கார்பெட் போட்டு யாரும் வரவேற்க மாட்டாங்க. தாவாவை பொறுத்தவரை அதிலும் குர்ஆன் சுன்னா சரியான வழியை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கும் பொழுது ஒரு கரடு முரடான பாதையாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். இறுதி முடிவு சந்தோஷமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். ஒவ்வொரு நபிமார்களும் அப்படித்தான் தாவாவை எத்தி வைத்தார்கள். இந்த தாவாவை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான சோதனைகள் உண்டு. அல்லாஹ் சோதிப்பான். இரண்டாவது, மக்கள் மூலமாக சோதனைகளையும் ஏற்படுத்துவான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை இதை பல வழிகளில் இந்த தாவாவை அமைத்திருக்கின்றார்கள். ஒன்று, நேரடியாக தாவா களத்தில் மக்கள் மன்றத்தில் தானே முன்னின்று என்ன செய்கின்றார்கள்? மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். இரண்டாவது, தோழர்களை உருவாக்குகின்றார்கள், செதுக்குகின்றார்கள், தாவா களத்தில் உருவாக்குகின்றார்கள். அந்த தோழர்கள் மூலமாக குறிப்பிட்ட ஊர்களுக்கு, இடங்களுக்கு, நாடுகளுக்கு, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். இன்னொரு பகுதி கடிதம் மூலமாக சுற்றிருக்கக்கூடிய சிற்றரசர்கள், முக்கியஸ்தர்களுக்கு கடிதம் மூலமாக தாவா பணியை முன்வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இதெல்லாம் நமக்கு என்ன பாடம் சொல்லித்தர சொன்னால், உங்களுக்கு எப்படி தாவா செய்ய முடியும்? ஒவ்வொரு தனி மனிதனில் இருந்து கூட்டாக இந்த தாவாவை செய்ய வேண்டும். தனி மனிதனாக இருந்தாலும் தாவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றான். அமைப்பாக கூட்டாக இருந்தாலும் தாவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் எனக்கு எப்படி முடியும்? இந்த பணியை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், இதை நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். தனி மனிதனாக இருந்து எப்படி மக்கள் மன்றத்தில் சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பது? அல்லது அமைப்பாக இருக்கிறோம் என்று சொன்னால், சரியாக நாம் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான். கவனியுங்கள். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன்? நன்மை ஏவுகின்றீர்கள், தீமை தடுக்கின்றீர்கள், இரண்டையும் செய்கின்றீர்கள். நன்மை மட்டும் ஏவுவதோடு நிப்பாட்டல, அல்லது தீயவை மட்டும் தடுப்பதோடு நிப்பாட்டல, இரண்டையும் சேர்த்து செய்கின்றீர்கள். மக்கள் மன்றத்தில் ஏவுகின்றீர்கள். வதூமினுன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். அல்லாஹ் குர்ஆன் ஊடாக உறுதிப்படுத்துகின்றான், நீங்கள் சிறந்தவர்கள். எப்பொழுது? நன்மை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை எச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை உறுதிப்படுத்துகின்றான், நீங்கள் தான் சிறந்தவர்கள். 3வது அத்தியாயம் 110வது வசனம். அதே போன்று பாருங்கள் இன்னொரு வசனம், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அதாவது உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் நல்ல விஷயங்கள் என்ன செய்வார்கள்? நல்ல விஷயத்தின் பக்கம் அழைப்பார்கள், நல்லதின் பக்கம் ஏவுவார்கள், அருவருப்பான பாவங்களை விட்டும் தடுப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் சொல்லப்படி சிறிய பாருங்க, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நல்லதை ஏவக்கூடியவர்கள்,
பாவங்களை தடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் சிறந்தவர்கள், வெற்றியாளர்கள். 3வது அத்தியாயம் 104வது வசனம். இன்னும் அன்புக்குரியவர்களே, வீட்டில் இருந்து வீதி வரை ஒவ்வொருத்தரும் பொறுப்புதார்கள். ஒவ்வொருதை நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரஃபா அந்த மைதானத்தில் வச்சு ஒரு நீண்ட உபதேசம் செய்கின்றார்கள். அதுவரைக்கும் செய்த தாவா பணியை ரத்தின சுருக்கமாக கோடிட்டு காட்டுகின்றார்கள். சொல்லி முடிச்சிட்டு கடைசியா சொன்னாங்க, யாரெல்லாம் இந்த சபையில இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கீங்களோ, இந்த இடத்துக்கு வராதவங்களுக்கு நீங்க எட்டி வச்சிருங்க. இங்க உள்ளவர்கள் வராதவர்களுக்கு இந்த தகவலை எத்தி வையுங்கள். ஏற்கனவே சென்ற தகவல்கள் தான், ஏற்கனவே சொல்லப்பட்டதான். இதிலிருந்து என்ன விளைவுன்னு சொன்னால், சொல்லப்பட்ட தகவல்களாக இருந்தாலும் கேட்ட செய்தியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எங்களை வளப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாம் தவறான வழிகளில் செல்வதை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். எனவே தூதர் என்ன சொல்லுகின்றார்கள்? சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஹதீஸ நாங்க பார்க்கிறோம், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊன் ரஅயத்திஹி. ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், ஒவ்வொரு மனிதனும் மேய்ப்பாளர்கள். அவருடைய மேய்ப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். அப்படி என்று சொன்னால், வீட்டு தலைவன் மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவார், பிள்ளைகளை பற்றி விசாரிக்கப்படுவார், பள்ளி நிர்வாகம் அந்த ஊர் மக்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள், பாடசாலை அதிபர், பாடசாலை படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் அவருடைய அந்த சூழலை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் எப்படி வழிநடத்துகின்றோம்? இதெல்லாம் எங்களுக்கு அழகான உபதேசம். நான் கணவனாக இருக்கின்றேன், நான் வீட்டு தலைவனாக இருக்கின்றேன், மனைவி விஷயத்துல என்ன தவா போயிட்டு இருக்கிறேன், மனைவிக்கு மார்க்க ரீதியான உபதேசங்கள் எந்த அளவுக்கு நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் எந்த அளவுக்கு மார்க்கத்தை ஊட்டி வளர்க்கின்றேன், அந்த பிள்ளையுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? ஒவ்வொரு வீட்டு தலைவர்களும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டு தலைவியும் சிந்திக்க வேண்டும். நமது பொறுப்பு. நாம் உழைக்கின்றோம், உண்ண கொடுக்கின்றோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அது முக்கியம் அல்ல. அல்லாஹ் ஒரு சபபாக வச்சிருக்கின்றான், மறுமையில் விசாரணை செய்வான். விசாரிக்கும் பொழுது நான் எப்படி எனது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும்? உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பு. நானும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் மனைவி நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைகளும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தார்களும் திட்டமிட்டு தாவாவை காயை நகர்த்துவார் என்று சொன்னால் அத்தனை பேர்கள் வெற்றியாளர்கள். ஏன்? நன்மை ஏவுறது வெளியே மட்டும் அல்ல, முதல் கட்ட வீட்டு சூழல் நம்ம மாற்றணும். வீட்டுக்குள்ள தாவா பணி சிறப்பா இருக்கணும். வீட்டுடைய அமைப்பு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூழலாக உருவாக்க வேண்டும். கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக ஊருக்கு உபதேசம் என்ற அடிப்படையில வீட்டை கோட்டையை விட்டுவிடக்கூடாது. மறுமையிலே நின்று நமது குடும்பத்தை இழந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, படைத்தவன் உலகத்தை வச்சே சொல்றான், உங்களுடைய குடும்பத்தை நரகத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, அது உங்களுடைய பொறுப்பு என்பதை அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துறான், நல்லதை கொண்டும் இறையச்சத்தை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மாறி மாறி, கணவன் மனைவிக்கு செய்யறது, மனைவி கணவனுக்கு சொல்றது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும், ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நான் பெரிய மௌலவி, நான் பெரிய துறை சார்ந்தவர், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு உபதேசம்? அப்படி அல்ல. அல்ல என்ன சொல்றாங்கன்னா, மாறி மாறி நன்மையை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள், இறையச்சத்தை மாறி மாறி நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். அதே போன்று வலா தஆவுன அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான விடயங்களுக்கு, எல்லை மீறி போகக்கூடிய விஷயங்களுக்கு உதவிக்கு போயிடாதீங்க. பாவமான காரியங்களுக்கு நீங்க உதவியாக நிக்காதீங்க. இஸ்லாத்துடைய எல்லை மீறல்கள்,
அதற்கு நீங்கள் துணையாக நிற்காதீர்கள். இரண்டையும் அல்லாஹ் சொல்றான். எதுக்கு நீங்க பக்கபலமாக இருக்க வேண்டும்? எதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும்? நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் உதவியாக இருக்க வேண்டும். பாவத்துக்கு ஒருபோதும் நீங்கள் துணை போக கூடாது என்ற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எங்களை நினைவுபடுத்துகின்றார்கள். பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை எல்லாரும் அதிகமாக பங்களிப்பு செய்ய வேண்டும். ஒரு சிலரை பொறுத்தவரை நமக்கு என்ன, யார் எக்கேடு கெட்டு போனாலும் நமக்கு என்ன, அது அவன் மகன் ரோட்டில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இவர் பள்ளிக்கு வராம இருக்கிறாரு, இவருக்கு மார்க்கத்துக்கு தொடர்பு இல்லாம இருக்கிறாரு, இவர் சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கிறாரு, இவர் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறாரு, இவர் ஐஸ் பாவன் இருக்கிறாரு, இவரை குடிச்சிட்டு இருக்கிறாரு, நமக்கு என்ன? அப்படிதான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில், அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸ் நினைவுபடுத்தும் போது ஒட்டுமொத்த அலட்சியமா இருக்கக்கூடிய, மார்க்கத்துல உறுதியாக தெளிவாக இருந்து இந்த விஷயத்துல அலட்சியம் இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அதாவது உங்களில் அநியாயம் செய்தோரை மட்டும் பிடிக்கக்கூடிய தண்டனை விட்டும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அதாவது உங்கள் யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களை மட்டும் பிடிக்காத தண்டனை பயந்து கொள்ளுங்கள் சொன்னால் எல்லாரும் பயந்து கொள்ளுங்க நல்லா சொல்றான். எல்லாரும் எச்சரிக்கை அறிந்து கொள்ளுங்க. நீங்க கவனீனமா இருக்கிறீங்க, நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை உங்களுக்கு வரும். அதான் அந்த வசனத்தை சொல்றான். அதான் வேற வேற செய்தி நாங்க பார்க்கிறோம். அந்த குரங்குகளாக பண்டிகளாக மாற்றப்பட்ட தகவல் அது நீங்க பாருங்க. அல்லாஹ் சொல்றான், சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்க போகக்கூடாது. அல்லாஹ் சோதிக்கிறான். அவங்க எல்லை மீறி நடந்தாங்க. பொதுவாக அல்லாஹ்வுடைய ஒரு வழிகாட்டு சொன்னால் அல்லாஹ் நிறைய சலுகைகளை கொடுப்பான். அந்த சலுகையை சரியா பயன்படுத்தாவிட்டால் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பான், அவனுக்கு நிறைய பலவிதமான இடையூறுகளை கொடுப்பான். அந்த அடிப்படையில அன்றைய காலத்து வாழ்ந்த யூதர்களுக்கு என்ன செய்யறாங்க? எல்லை மீறி நடக்கிறாங்க. அல்லாஹ் சோதிக்க, நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாது. அல்லாஹ் என்ன செஞ்சானா சனிக்கிழமை தான் மீனை கரைக்கு வரக்கூடிய நிறைய மீன்கள் பிடிக்கக்கூடிய சூழலை உருவாக்குனான், அவங்களை சோதிக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க? சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாதா திட்டம் போடுறாங்க. நாங்க பாத்தியை கட்டிட்டு வருவோமே, ஒரு அணை போல கட்டிட்டு வருவோம். இப்படி இந்த எல்லை மீறி நடக்கக்கூடிய இடத்துல ஒரு சாரர் கையை கட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன, அவங்க மீன் பிடிக்க போனா தான் என்ன, மீன் பிடிக்க போலாடுற எங்களுக்கு என்ன, அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா தண்டனை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த தண்டனை கொடுக்கிறான். சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க சம்பந்தமே இல்ல. காரணம் என்னன்னு சொன்னால் தீமையை தடுக்கவில்லை. தீமையை தடுக்காதன் காரணமாக அவர்களுக்கும் தண்டனை. இன்னும் அன்புக்குரியவர்களே, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கப்பல் என்ன செய்யறாங்க? பிரயாணம் போறாங்க. மேல் தட்டு கீழ் தட்டு. இப்ப மேல் தட்டுல தான் தண்ணி இருக்குது. கீழ்த்தட்டுல உள்ள என்ன செய்யணும்? மேல் தட்டுல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். இவங்க பாக்குறாங்க அடிக்கடி மேல் தட்டுக்கு போறது கஷ்டம், சிரமம். அவங்களுக்கே நம்ம சிரமத்தை கொடுக்க, அதோட கீழே ஒரு கப்பல் மூலையில ஒரு துவாரத்தை ஒரு ஓட்டையை போட்டுட்டா தண்ணி வரும். அந்த தண்ணி நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இப்படி அவங்க ஓட்டை போடுற நேரத்துல, அந்த கப்பல்ல ஓட்டையை போடுற நேரத்துல மேல உள்ளங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ரெண்டு சாரால சேர்ந்து தான் தண்ணிக்குள்ள போவாங்க. ரிஸ்ல சொல்றாங்க. இது என்ன எங்களுக்கு விளக்கம்? என்ன ரிஸ்ல சொல்ல வராங்க? ஒருவன் சிலர் தவறு செய்யும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது யார் அதை புரிந்திருக்கின்றார்களோ, தவறு என்று விளங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முன்ன இருந்து தடுக்கணும். அதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய தகவல்கள் நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நாம் தப்பித்துக் கொள்வோம். நமக்கு என்ன என்று ஒதுங்குவோம் என்று சொன்னால் நாமும் சேர்ந்து அந்த சோதனையில் மாட்டுப்படுவோம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? கடந்த காலங்கள்ல நிறைய நாங்க வரலாறுகளை பார்க்கிறோமா இல்லையா? சிலர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுறாங்க. இதான் இது. எனக்கு என்ன, அவங்க தானே, அப்படியே போற போக்க போய்க்கே இருக்கட்டும் என்று நாம் அலட்சியமா இருப்போம் என்று சொன்னால் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய சோதனை பிடிக்கும் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்லை. வெள்ளம் தலைக்கு மேல போனதுக்கு பிறகு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன அன்புக்குரியவர்களே,
நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி உன்னதமான பணி, உயர்ந்த பணி. குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ, ஹதீஸ் என்ன சொல்லுகின்றதோ அதை மக்கள் மன்றத்தில் அப்படி அச்சத்தா கொண்டு போய் சேர்ப்பது படித்தவர்களுடைய படிக்கக்கூடியவர்களுடைய கடமை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சீதத்தை நீங்க படிக்கிறீங்க. சொல்றாங்க பெருசா அப்படி கட்டுக்கட்டா புத்தகங்கள் எல்லாம் கித்தாபெல்லாம் படிச்சு முடிக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுது, ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியுது, அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க பிஸ்மிஸ் சொல்லித்தான் வரணும், துவா ஓதித்தான் வரணும். ஒரு ஹதீஸ் படிச்சு கொடுங்க மனைவிக்கு, பிள்ளைகளை படிச்சு கொடுங்க. ஒரு செய்தி என்ன சொல்ற உங்களுக்கு தெரியுது, செருப்பு வலது காலில் தான் போடணும், இடது காலில் கலட்டணும், படிச்சு கொடுங்க ஹதீஸ். ஒவ்வொன்றா படித்து கொடுக்கும் பொழுது நிறைய நாமும் தேடுவோம். நாம் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு மார்க்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும், நானும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பிறருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை குடும்பத்துக்குள்ள இருந்து ஆரம்பிங்க, வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பிங்க. அழகான முறை தாவ போகக்கூடிய அமைப்பை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டுகொள்ள முடியும். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி சொல்லி காட்டுறாங்க. ஈயாக்கும் அல் ஜுலூஸ பித்துர்காத், இந்த வீதிகள்ல பாதைகள்ல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மா லனா மின் மஜாலிஸனா புத்துன் நதஹத்தஸு ஃபீஹா, நாங்க இந்த பாதையில உட்கார்ந்து வீணான விஷயங்களை பேசல, முக்கியமான விஷயங்களை தான் நாங்க பேசுறோம், எங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுறோம். ஃபகால, அதுக்கு ரசூல் சொல்றாங்க, இது அபைத்தும் இல்லல் மஜ்லஸ், அப்படியே நீங்க பாதையில உட்கார்ந்து பேச வேண்டுமாக இருந்தால் சொல்லக்கூடிய சீதை கவனிங்க. ஃபஅத்து தரீக ஹக்கஹு, பாதையுடைய உரிமையை கொடுத்துருங்கன்றாங்க. காலு, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஹக்கு தரீக், பாதையுடைய உரிமை என்று சொன்னால் என்ன? நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. கால கல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகஃபுல் அதா, உங்கள் கைகள் மூலமாக யாருக்கு நோவினை செய்து விடாதீர்கள். வரது சலாம், சலாத் செய்யுங்க, சலாத்துக்கு பதில் சொல்லுங்க. வல் அம்ரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்க. வன் நஹி அனில் முன்கர், பாவத்தை விட்டு தடுங்க. இதான் பாதையுடைய உரிமை என்றாங்க. இன்றைக்கு நாங்க பாதையில நிறைய பேர் இருப்போம். சில நேரங்களில் சில ஊர்கள்ல அந்தி நேரமானால் குறிப்பிட்ட நேரங்கள்ல அசர் தொலை பிறகு அப்படியே வட்டம் உட்கார்ந்து கொள்வாங்க, ஒரு மரத்தைக்கு உட்கார்ந்து கொள்வாங்க, அல்லது என்ன செய்வாங்க, ஊரை பொறுத்து என்ன செய்வாங்க, பாதைகள்ல இருந்து பேசக்கூடிய நிலை நாங்க பார்க்கிறோம். ரசூல் என்ன சொல்றாங்க, முதலாவது பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. அப்ப பார்வையை தாழ்த்துங்கன்றால் எதை பார்க்கணுமோ அதை பாருங்க. பல்ல குர்ஆன் என்ன சொல்றான், ஆண்களுக்கும் சொல்லுகின்றான், பெண்களுக்கும் சொல்லுகின்றான், விசுவாசிகளே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. ரெண்டு பேருக்கும் சொல்றான். அப்படின்னு சொன்னால் ஆபாசமான அசிங்கமான எதை நீங்க பார்க்காதீங்கன்றாங்க. இன்றைக்கு அதை ரெண்டு விதமா நீங்க விளங்கலாம். ரோட்ல போற நேரத்தில் இன்னைக்கு ஆபாசங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்நிய பெண்கள் மூலமாக, எங்கட பெண்கள் மூலமாக. இன்னைக்கு நிறைய எங்கட பெண்களும் ஹபாயா விஷயத்தில் அலட்சியம் தானே. நிறைய ஆண்கள் இருக்கிறீங்க, நான் முஸ்லீம், நான் மூமின், இது ஒரு நன்மையை தீமையை தடுக்கிறதான். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, ஆண் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், பெண் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும். என் மனைவி எப்படி ஆடை அணிகிறாள், நீங்க உங்களோட மனசோட பேசுங்க. என் மகள் எப்படி ஆடை அணிகிறாங்க, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்துக்கு கட்டுப்படுறாங்களா, வசனத்துக்கு கட்டுப்பட்டு ஆடை உடுத்துறாங்களா இல்லையா, அல்லது போற போக்குல உடுத்துறாங்களா இல்லையா, நீங்க முடிவு செஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் என்னதுன்னு சொன்னால், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம் சாதாரண விஷயங்கள் அல்ல, எல்லாம் எங்களுடைய நலவுக்கு தான். பாதையில செல்லக்கூடிய நேரத்தில் பாருங்க, ஒரு பெண் அழகாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குகளை பேணி அழகான முறை ஆடை அணிந்துச்சுன்னா யாரை ஏற்று பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமா ஒருத்தர் தான் பார்வை தானா அங்க போகும். மனுஷன் அப்படித்தான், அது குறிப்பா ஆண் அப்படித்தான், அல்ல அப்படிதான் அமைச்சிக்கிறான். அப்ப அல்லாஹ் அதான் சொல்றான், அது பாதையில செல்லக்கூடிய உங்களுடைய பார்வை நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெண்களை விலகிக் கொள்ளணும். நான் பாதையில செல்லக்கூடிய இடத்துல இப்படித்தான் ஆடை அணிந்து செல்ல வேண்டும். அதான் சொல்றாங்க,
நான் பார்க்காத ரெண்டு கூட்டம் நரகத்துக்குரியவர்கள் மறுமையில வருவாங்க. ஒன்று நம் மாட்டு வாழை போன்று சாட்டையால் என்ன செய்வாங்க, மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரம் உடையவர்கள், தன் அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சியை பயன்படுத்தி, பதவிகளை பொறுப்புகளை பயன்படுத்தி மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். பின்னால வருவாங்க அவங்க நேரடியாக நரகவாதிகள். இன்னொரு கூட்டம் பெண்கள் சொல்றாங்க, நல்லா கொண்டே பெருசா தலைய முடிய கொண்டே போட்டுக் கொள்வார்கள், பிற ஆண்களை ஈர்க்கு வண்ணமாக மெல்லிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள், ஆடை அணிந்தும் ஆடை அணியாததாக இருப்பார்கள். சொல்றாங்க ஒவ்வொரு தந்தைமார்களும் சிந்திக்கணும், ஒவ்வொரு கணவன்மாரும் சிந்திக்கணும். இந்த பெண்கள் யாரோட சேர்ந்து இருக்கிறாங்க அது போல அவன் ஆடை அணிகலன்களும் இருக்கும். இப்ப எல்லாரும் பொறுத்தன உடுத்துறாங்க, நாங்களே பொறுத்தா உடுத்தோன்னு போவாங்க, அவங்களுக்கு அது விளங்காது. ஆனா அதன் ஊடாக சொல்றாங்க. அதான் இன்னொரு ஹதீஸ் நான் பார்க்கிறோம், வாசனை பூசிக்கொண்டு பெண்களை நீங்க வெளியே செல்லாதீங்க சொல்றாங்க. இன்னவள் தான் விபச்சாரின். இன்றைக்கு வாசனை பூசாம வெளியே பெண்களுக்கு போக முடியல, அப்படித்தான் இருக்கு. அவங்களோட மேக்கப்புக்குன்னு ஒரு பெரிய ஒரு தொகை போகுது, அது வேற விஷயம். இன்னைக்கு வாசனை திரியவியங்கள் கமகமன்னு போறாங்க. கேட்டு சொல்றாங்க, மூளை பொண்டாட்டி அவங்களே அத்தர் போட்டுருக்கோம் வராங்க, வாசனை திரியம் போட்டுருக்கோம் வராங்க, அவங்க பெரிய ஆள், அவங்களும் வாசனை திரியம் வராங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பெண்களுக்கு மத்தியில் பாருங்க, அப்படி கமகமன்னு இருக்கும். அவங்க ஆண்களுக்கு மத்தியில போற நேரத்துல என்ன சொன்னாங்க? விபச்சாரின்றாங்க, விபச்சாரின்றாங்க. இதெல்லாம் நான் என்ன நினைவுபடுத்துறேன்னா, வீட்டுக்குள் நாம் நிறைய செய்ய வேண்டிய தவா பொறுப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்து சொல்லணும். நாங்க எல்லாம் லூசா இருந்துட்டு பிறகு கை செய்தப்பட்டு தருவதில் எந்த விதமான பிரோஜனம் கிடையாது. ஒவ்வொன்றையும் இஸ்லாம் பெண்களுக்கு இப்படித்தான், ஆண்களுக்கு இப்படித்தான் சொன்னா அப்படித்தான் இருக்கணும். சிலர் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்ச புதுசுல சும்மா இருக்குமா நெருக்கமா என்ன செய்வோம், ஆடையை ஒழிஞ்சுக்குவோம், பிறகு ஒரு புள்ள 2 புள்ள 3 புள்ள பெற்றோர் பிறகு என்ன செய்யுங்க, அந்த மேலதிகமான ஆடை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆடையை போட்டு போடுங்க. அப்படி இருக்குது. ஏன்னா நான் 4 இடத்துக்கு போன நேரத்தில் 4 பேர் பார்ப்பாங்க, இப்படி போனா என்னை மதிக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்டா, பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்கடா, பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்க. அப்ப 2 பேரும் விலகிக் கொள்ளணும். நானும் பார்க்க கூடாது, அப்படியே யாரும் போனாலும் கூட நான் பார்க்க கூடாது என்ற ஒரு தகவல். நான் இப்படி ஆடை அணிந்து போகக்கூடாது என்று. அடுத்த ரசூல் என்ன சொல்றாங்க, யாருக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடாது. பாதையில் இருந்துகிட்டு போறவங்களுக்கு வாரவங்க நக்கல் பண்றது, கேலி பண்றது. சில இளைஞர்கள் இருப்பாங்க, பாங்க சொன்னா பள்ளிக்கும் வாரது, பள்ளி பக்கத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க, அல்லது பாங்க சத்தம் கேட்கிற தூரத்துல இருப்பாங்க. நாங்க பள்ளிக்கு வரும்போது விளங்கும், விளையாண்டுட்டு இருப்பாங்க, அல்ல பேசிட்டு இருப்பாங்க. பள்ளிக்கு வாங்கன்னா முறைச்சு பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. பள்ளிக்கு போகலையாப்பா, பாங்க சத்தம் கேட்கலையா, ஷைத்தான் தான் பள்ளிக்கு வரமாட்டான், பாங்க சத்தம் கேட்டா ஓடுவான், வாங்க நீங்க நல்லா ஏற்றுக்கொண்டிருக்கீங்க வாங்கன்னு அப்படி சூசமா சொன்னாலும் கூட அப்படி முறைச்சு பார்க்கணும். இவர் பெரிய ஆள் வந்துட்டார் எங்களுக்கு சொல்றதுக்கு, அப்படி இன்னைக்கு சூழல் அப்படித்தான் இருக்குது. அப்ப அங்க இருந்துட்டு என்ன செய்யறாங்க, போறவங்க வரக்கு நக்கல் பண்றது, சில பெண்கள் போன என்ன செய்ய நக்கல் பண்றது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்றால், நீங்க பாதையில நிக்கிறீங்களா, பாதையில பேசிட்டு இருக்கிறீங்களா, யாருக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, யாருக்கும் இடைஞ்சல் செய்யக்கூடாது. அதை வார்த்தை ரீதியா இடைஞ்சல் செய்யக்கூடாது, செயல் ரீதியாக செய்யக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுல சொல்லு. யாரும் சலாம் சொல்றாங்களா பதில் சொல்லு. அவன் நாங்களும் சலாம் சொல்லணும். முஸ்லிம் எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் சலாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே போன்று சலாம் கேட்டவுடனே பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாதையில் இருக்கிற நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாலும் நல்லதை ஏவனும் கெட்டதையும் தடுக்கணும். இப்ப எங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒருத்தர் சீரட் குடிக்க வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கிறோம், 5 பேர் பேசிட்டு இருக்கிறோம், அதுல ஒருத்தர் சீரட்டு குடிக்கிறான்னு வச்சுக்கிறீங்களே, அப்ப மத்தவங்க சொல்லணும் இது குடிக்காதீங்க, இது உடலுக்கு கேடு, ஆகவே இது இஸ்லாம் வன்மையாக தடுக்குது, இதை நம்ம தவிர்த்து கொள்வோம். அப்ப பாருங்க, பேச்சோட பேச்சாக ஒரு நன்மையை ஒருத்தர் வெற்றிலையை போடுறார். அப்ப என்னது, இதெல்லாம் கூடாது, புற்றுநோய்க்குள்ள அறிகுறியாக வரும், இதெல்லாம் கேடு தரக்கூடிய எதையும் இஸ்லாம் தடுக்குது. என்ன செய்யறது, அழகான முறையில் அவருக்கு முன்வைக்கிறது. ஒரு சின்ன ஒரு தாவா. எத்தனை சொல்றாங்க, நீங்க வீதியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நிக்கிற நேரத்தில் இதெல்லாம் என்ன செய்யுங்க, மாறி மாறி சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய தகவலை நாங்க பார்க்கணும். அதே போல பாருங்க, நபி சொல்றாங்க, மன் ரஆ மின்கும் முன்கரன், யார் வெறுக்கக்கூடிய ஒன்றை காண்கின்றாரோ பார்க்கின்றாரோ ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவருடைய கையினால் தடுக்கட்டும். இல்லம் யஸ்தத்யா, அவர் கையினால் தடுக்க முடியல, சக்தி இல்ல அவருக்கு, பபிலிசானிஹி,
அவருடைய நாவினால் தடுக்கட்டும். இல்லம் யஸ்தத்யா, அவருக்கு அது முடியல, நாவினால் சொல்ல முடியல, கல்வி உள்ளத்தால வெறுக்கட்டும். வதாலிக அல்லாஹுல் ஈமான், அது ஈமான அடி மட்டம் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, 3 தரத்துல சொல்றாங்க. ஒன்னு என்ன செய்யுங்க, கையால தடுங்க. அது முடியலையா, வாயால சொல்லி தடுங்க. அதுவும் முடியல, அதுவும் கஷ்டம், சொன்னா பிரச்சனையா, வெறுத்து ஒதுங்க. சில இடங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க. குடும்ப ரீதியாகவும் சில பங்கன்கள் இருக்கும், சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன செய்ய, அப்படியே வெறுத்து ஒதுங்குறது, வெறுத்து ஒதுங்குறது. இந்த இதெல்லாம் என்னன்னு சொன்னால் இதுவும் தாவாதான். நம்ம நினைச்சு கொள்ள கூடாது ஒரு மூளையை வரணும், பெரிய மேடையை போட்டு பெரிய விளம்பரம் பண்ணி அது மட்டும் தாவா. அது இல்ல, அது ஒரு வகையான தாவா. அது இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இஸ்லாம் செய்தேன் இந்த மார்க்கத்தை அழகாக எட்டி வைக்கக்கூடிய வழிகாட்டலை இஸ்லாமில் ஒரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொன்னால் அதை நாம் வழி நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்ளணும். அதே போன்று பாருங்க, அல்லாஹ் தஆலா 20வது அத்தியாயம் 132வது வசனம் என்ன சொல்லி காட்டுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கன்றான். வஸ்தபிர் அலைஹா, அதுல பொறுமையா இருந்து கொள்ளுங்க. முக்கியமான தகவல் இது. இன்றைக்கு நிறைய பேர் அதுல அலட்சியம் கவனிக்கணும். குறிப்பா சுபூத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன், பள்ளி பக்கத்துல பள்ளி சூழ வீடு இருக்கும், பள்ளிக்கு நாங்க வரமாட்டோம். எடுத்து பாருங்க, அப்படியே அலட்சியமா கவனியமா இருந்து என்ன செஞ்சிருவோம், சுபூ தொழுகைக்கு வராம தூங்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கணும். நல்லா பாதுகாக்கணும். மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காட்டப்படுது, நரகத்துல கடுமையான தண்டனை. 2 சாரா இருக்கு, நிறைய பட்டியல். அதுல 2 சாரார் ஒரே இதுல வராங்க, ஒரே தகவல்ல ஒரே வழியில வராங்க. அதாவது அவருடைய தலையில பெரிய பாறாங்கல் அப்படியே போட்டு என்ன செய்யப்படுது, அடிச்சு அடிச்சு தலை சுக்குநூறா போகுது. அப்படி சுக்குநூறா போய் திருப்பி என்ன செய்து தலை சரியா வருது. திருப்பி தலையில எடுத்து பாறாங்கல் போட்டு உடைக்கப்ப நரகத்துக்குள் நரகம், பயங்கரமான தண்டனை. ஜிப்ரீல் கேட்கிறாங்க, நபியவங்க கேட்கிறாங்க ஜிப்ரீல் என்ன காரணம். 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, குர்ஆனை ஓதிட்டு மறந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, குர்ஆனை வீட்டில் ஓதுறது இல்லை, நல்லா ஓதுனாங்க, இன்னைக்கு குர்ஆன் சத்தமே இல்லை. எடுத்து பாருங்க, குர்ஆனை ஓதி அப்படி அது குர்ஆனை ஓதா மட்டும்னா குர்ஆன் மறந்துடும். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுனா குர்ஆன் உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்லும், உங்களுடைய இருக்கும். குர்ஆனை ஓதாம இருந்தால் ஒரு ஒட்டகம் எப்படி கயிற்சி அவிழ்த்துக்கிட்டு வேகமாக ஓடுதோ அதை விட வேகமா உங்கள்கிட்ட இருந்து குர்ஆனுடைய எழுத்துக்கள் போயிடும், போயிடும். குர்ஆன் எடுத்த வெப்பன்னு முடிப்பீங்க. என்னோட நல்லா ஓதுனே, நல்ல பரிசல் எடுத்தனே, ஓதி எழுத்து வருது இல்லையே. அந்த குர்ஆனை மறந்தவர்கள், ஓதி பாடமாக்கி மறந்தவர்கள். 2வது, ஃபர்லான தொழுகையை விட்டும் தூங்கியவர்கள். அப்படியே ஹதீஸ், ஃபர்லான தொழுகையை விட்டும் தூங்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா, பேசிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஜும்மா நாள் வச்சுக்கோங்க, நல்லா பேசிக்கிட்டு வீட்டில் பேசிட்டே இருப்பாங்க. 3:30க்கு பாங்க சொல்ல போறாங்க, 3:20க்கு கண் அப்படியே சொக்கும். அவரே சொல்லுவார், இன்னும் 10 நிமிஷம் பாங்க சொல்ல, கொஞ்சம் படுத்துருவார். அவர் தெரியும், இன்னும் 10 நிமிஷத்துல பாங்க சொல்லுவாங்க, 5 நிமிஷத்துல பாங்க சொல்லுவாங்க. ஆனா மனசு என்ன செய்யும், தூங்கும். அவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பார். அப்ப தூக்கம் என்ன செய்யும், சாப்பிட்டாச்சா கொஞ்சம் ஒரு ½ hour ரெஸ்ட் எடுத்து அசருக்கு ரெடி ஆகணும். சுபூ தொழுகையா எங்களுக்கு தெரியும், நேரத்தோட படுத்தால் 4:40க்கு பாங்க சொல்றாங்களா, அப்ப அதுக்கு ஏற்றுமா நம்ம எழும்பணும். பாங்க சத்தம் கேட்டு அனுசரிது எழும்புறது இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, கடுமையான தண்டனை. உங்களுக்கு தொழுகையை சத்தம் கேட்டு நீங்க தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு போகாம தூங்குனீங்கன்னு சொன்னால் நரகத்துல தண்டனை. கவனமா இருக்கணும், சாதாரண விஷயம் அல்ல. இப்ப நீங்க பேசுங்க, என்ன மனைவி நேரத்துக்கு தொழுகிறாங்களா, பிள்ளைகள் தொழுகிறாங்களா, நான் தொழுகிறேனா, வீட்டுல இருக்கிற நான் பள்ளி பக்கத்துல இருக்குது பள்ளிக்கு ஜமாத்துக்கு போறேனா இல்லையா என்பதையெல்லாம் ஒரு தினம் திருப்பி பாருங்க. அடிக்கடி அதான் அல்ல சொல்றான், அடிக்கடி தவா விஷயத்தை நல்லதை ஏவுங்க, தீவதை தடுங்க. நல்ல விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இறையச்சம் தக்குவாவை பத்தி என்ன செய்ய அதிகமா மாறி மாறி பேசுங்க. ஏன் இஸ்லாம் சொல்லி காட்டுன்னு சொன்னால், முதலாவது எங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, இந்த தாவா செய்வதிலும் சில அணுகுமுறைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரும். முதலாவது நம்ம ஏவிட்டு நம்ம அலட்சியமா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 2வது அத்தியாயம் 44வது வசனம், அத்தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வதன்சவுன அன்ஃபுஸக்கும் அன்தும் தத்முல் கிதாப அஃபலா தாகிலூன். அதாவது நீங்க குர்ஆனை வேதங்களை ஓதிக்கொண்டே உங்களை மறந்து நன்மை பிறருக்கு ஏவுகின்றீர்களா, அஃபலா தாகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா?
நீங்க தொழுவுங்க, நீங்க தஹஜ்ஜத் தொழுவுங்க, நீங்க துஆ தொழுவுங்க, நீங்க ஜும்மாவுக்கு நேரத்துல வாங்க, எல்லாம் சொல்றது இங்க வாரதில்லை. அவன் பிறருக்கு மட்டும் நன்மை ஏவுறது. அல்ல கேட்கிறான், உங்களை மறந்துட்டு நீங்க ஏவுறீங்களா? நீங்க எதையெல்லாம் பிறருக்கு சொல்றீங்களோ நீங்க முன்னுக்கு இருக்கணும், முன்னுதாரணமா இருக்கணும். என்ற மறுமை நாள்ல இன்னொரு நரகத்துக்கு இன்னொரு தண்டனை இருக்கு. யாரெல்லாம் சொல்லிட்டு செய்யலையோ, மார்க்கத்தை இதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அதுல ஈடுபடலையோ அவனுக்கு என்ன தண்டனை சொன்னால் அல்லாஹ் சொல்றாங்க, புகார்ல ஹதீஸ் வருது. அப்படியே நரகத்துக்குள்ள இந்த செக்கு, இந்த மாடு சுத்தி சுத்தி செக்க சுத்தி சுத்தி வரும். இந்த எண்ணெய் எடுப்பாங்க ஆரம்ப காலங்கள் எல்லாம், செக்குல சுத்தி சுத்தி கழுத மாடு சுத்தி சுத்தி வரும். அது போல கழுதை செக்கை சுற்றி வருவதை போன்று இந்த குடல்கள் அப்படியே வெளியே வருமா. நரகத்துக்குள் பயங்கரமான நரகம் தண்டனை. இந்த குடல்கள் எல்லாம் அப்படியே வெளியே வந்து அப்படியே சுத்தி சுத்தி வருவானா. ஒரு கழுத அப்படியே செக்க சுத்தி சுத்தி வருவதை போன்று சுத்தி சுத்தி வருவானாம். நரகத்துக்குள்ள மக்களுக்கு கேட்பாங்களாம், என்னப்பா நீ நல்லதை ஏவுனா, நல்லத விஷயத்தை சொன்னா, நீ இங்க வந்துட்டியா, நீ நரகத்துக்கு வந்துட்டியாண்டு. அப்பதான் சொல்லுவானா, நான் உங்களுக்கு நல்லதை சொன்னேன், ஆனா நான் செய்யல, உங்களுக்கு ஏவினேன், நான் செய்யவில்லை என்று சொல். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பணியை பொறுத்தவரை, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை பொறுத்தவரை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ் உன்னதமான உயர்ந்த பணியாக சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதை சரியாக இனம் கண்டு ஒவ்வொரு தனி நபர்கள இருந்து அமைப்பு வரை சரியாக திட்டமிட்டு செய்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பமாக எங்களை பாதுகாக்கணும் என்ற அடிப்படையில தாவா காலத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அந்த ஊரை நாங்க பாதுகாக்கலாம். அந்த ஊரை அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கிக் கொள்ள முடியும். அனைவரும் நினைச்சீங்க, இது எந்தெந்த அமைப்புல எனக்கு ஈடுபட முடியுமோ அது ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹ் من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹ் குர்ஆன் நினைவுபடுத்துகின்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நீதி. ஆக நாம் மௌத்தா போனா கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுக்கு நாம் திட்டமிட்டு அமல்களை செய்யணும். அல்லாஹ் சொல்றாங்க, எத்துபவல் மையத்த சலாசா, ஒரு ஜனாசாவை 3 விடயங்கள் பின்தொடரும். அகலுகு வமாலுகு அமலுகு, அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம், அவருடைய அமல்கள். எரிஜிஓ இஸ்னானி, 2 திரும்பிவிடும். அகலுகு அமாலுகு, அவருடைய குடும்பம், அவருடைய செல்வம் திரும்பிடும். எபுக்கா வாஹித், ஒன்று மட்டும் தங்கும். அமலுகுன்னு சொன்னாங்க. நாங்க செய்யற அமல் தான் கபரு பரப்போம். புத்திசாலித்தனமாக இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல நான் திடீர்னு மௌத்தாயிடுவேன், எனக்கு திடீர்னு மௌத்து வந்துடும், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அமல் ரீதியான செயல்பாடுகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், தூதுடைய வழிபாடுகள், என்ன வாழ்க்கையில எப்படி இருக்குது, சரியா செய்யறேனா, மௌத்து வந்துருச்சுன்னா இந்த கபர்ல வச்ச உடனே அந்த 2 மலக்குமார் வருவாங்க, மன் ரப்புக்க, சில கேள்விகளை கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கேட்பாங்க, சரியா பதில் சொல்லிடுவான், நல்லடியாருண்டா. அந்த 2 மலக்குமார் இன்னொரு கேள்வி கேட்பாங்க. சரியா சொன்ன உடனே அல்லாஹ் யார், ரப்பி அல்லாஹ், இறைவன் யார், அல்லாஹ் தான் என்ன இறைவன், நபி யார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, எப்படி உனக்கு தெரியும்னு கேட்பாங்க. எப்படி தெரியும்? அவர் என்ன சொல்வார், கரஅத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை, வேதத்தை என்ன செய்தேன், படித்தேன். ஆமன்து பிஹி, அதை கொண்டு என்ன செஞ்சேன், ஈமான் கொண்டேன். ஃபஸத்தத்து, அதை நான் உண்மைப்படுத்தினேன். அன்புக்குரியவர்களே, இந்த படிக்கிற விஷயங்கள், மார்க்கத்தை குர்ஆனை படிக்கிறதுல கபருடைய சுவிட்சம் இருக்கு. அவர் என்ன சொல்றார், கபர்ல போய் நான் குர்ஆனை படித்தேன், அதன் மூலமா அல்லாஹ் யாரென்று விளங்கிக் கொண்டேன், குர்ஆனை படித்தேன், ஹதீஸை படித்தேன், அதன் மூலமா நபி அவர்கள் யாரென்று விளங்கிக் கொண்டேன், அதை நான் ஈமான் கொண்டேன், அதை உண்மைப்படுத்தினேன், அதாவது நான் நடைமுறைப்படுத்தினேன். அந்த சூழல் உருவாக்கி கொள்ளுங்க. அப்ப கபருக்கு என்னென்ன நல்லறங்கள் வருமோ அந்த அமல்கள் என்ன செய்யுங்க, போட்டி போட்டு செய்யுங்க. அதிலும் அதெல்லாம் தாண்டி உச்சக்கட்டமாக
நேரடியாக சொர்க்கம் சம்பந்தப்பட்ட அமல்கள் இருக்குது இல்லையா, அதுக்கு அது முக்கியத்துவம் கொடுங்க. பொதுவாக வணக்கங்கள் நல்லறங்கள் நன்மைகள் நிறைய இருக்குது. நேரடியாக சொர்க்கம், உதாரணத்துக்கு சையதுல் இஸ்திக்ஃபார், காலையில் ஒரு தடவை அல்லாஹ் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வரக்கூடிய அந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை சொல்லி மாலைக்கு இடையில் மௌத்தா போன சொர்க்கம், அது நிறைய சொர்க்கம் போகக்கூடிய அமல். மாலையில ஒரு தடவை அல்லாஹ் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அதே சையதுல் இஸ்திக்ஃபாரை சொல்லி காலைக்கு இடையில் மௌத்தா போன சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்குரிய அமலை விட்டுறாதீங்க. அதே போல இரவு நேரம் தூங்குற நேரத்துல நிறைய அமல்கள் இருக்குது, அதுல துவா உண்டு. அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக ஃபவ்வல்து அம்ரி இலைக வரக்கூடிய துவா. ரசூல் என்ன சொல்றாங்க, அதை ஓதிட்டு அப்படியே மௌத்தா போன சொர்க்கம் தான். அதுக்கெல்லாம் போட்டி போடணும், அது முக்கியத்துவம் கொடுக்கணும். யாருடைய அனாதையை ஆதரிக்கின்றாரோ அவருக்கு நானும் அவன் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் தான் சேர்த்து இந்த வரல சேர்த்து காட்டினாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விதவிக்காணி பாடுபடக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார், சொர்க்கம் தான். அப்ப விதவி அனாதை ஒரே வீட்டு தான் இருப்பான். அப்ப இப்படி பாதையில் செல்லக்கூடிய நேரத்துல பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்தினால் சொர்க்கம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதெல்லாம் தாண்டி நேரடியா சொர்க்கம். அது போல சொன்னாங்க சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய நலவுகளை எங்களுக்கு மௌத்தா போனாலும் கபருக்கு அனுப்பக்கூடிய சதக்கத்துல் ஜாரியா அடிப்படையில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதுக்கு நீங்க போட்டி போடுங்க. பள்ளிக்கு உதவி செய்யற விஷயங்கள், பள்ளிக்கு கட்டுவதற்கான உதவி செய்யறது, பள்ளியை கட்டி கொடுக்கிறது, மதரசாக்களை உருவாக்குறது, இப்படி சதக்கத்துல் ஜாரியா இந்த அடிப்படையில என்னென்ன நல்லறங்கள் இருக்குதோ போட்டி போடுங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, யார் ஒருவர் பள்ளியை கட்டுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில என்ன செய்வானாம், சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுவானாம். அதுல நாங்க ஆசை வைக்கணும். நான் ஒரு பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு உங்களுக்கு தேவை இருக்கின்றால் நான் இந்த பள்ளிக்கு என்ன செய்யணும், என பங்களிப்பை கொடுத்து சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். சொர்க்கத்துல இப்ப ஒரு வீட்டை புக் பண்ணணும். நாங்க ட்ரிப் புக் பண்றோமா இல்லையா, அது போல இங்க நான் உதவி செஞ்சேன்னு சொன்னால் மறுமையில வந்து எனக்கு என்ன செய்யும், அல்லாஹ் நிச்சயம் வீட்டை தருவான், சொர்க்கம் எனக்கு உறுதி என்பதை அப்படியான செய்திகள் வழிகாட்டுது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அமல்களை ரெண்டா பிரிங்க. ஒன்று வளமையா செய்யறது, ரெண்டாவது நேரடியா சொர்க்கத்துக்குரிய அமல் ஒரு பட்டியல் போடுது. டெய்லி அதை என்ன செய்ய விடாம செய்யக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக் கொள்ளுங்க. எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்கிறோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.